ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி 30ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் தென் இலங்கை அருகே உள்ள காற்று சுழற்சியால் தமிழ்நாட்டில் ஜனவரி 30, ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1 மற்றும் 2 ஆகிய 4 தேதிகளில் மழை பெய்ய போகுது. எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் சாரல் மழை, சில இடங்களில் மிதமான மழை, ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும். இதன் பிறகு டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, காரைக்குடி ஆகிய பகுதிகளில் மிதமான மழை, சில இடங்களில் சாரல் மழையும் பெய்யும். இதேபோல் வட மாவட்டங்களான பாண்டிச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய பகுதிகளிலையும் நமக்கு சாரல் மழை, சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். இதே போல் உள் மாவட்டங்களான திருச்சி, கரூர், கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் சாரல் மழை பெய்யும். ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமான மழை பெய்யும். பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் தான் இந்த காற்று சுழற்சியால் கனமழை பெய்யும். இதர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் சாரல் மழை, ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்யும். இது காற்று சுழற்சியால் உருவாக்கக்கூடிய மழை. இதனால் தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரங்களில் மழை இருக்காது, ஒரே அளவான மழையும் இருக்காது. சில இடங்களில் சாரல் மழை பெய்யும், சில இடங்களில் மிதமான மழை பெய்யும், சில இடங்களில் மழை பெய்யாமல் ஒதுக்கவும் செய்யும், ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும். ஆங்காங்கே காற்று குவிதலை பொறுத்து தான் இந்த காற்று சுழற்சியால் தமிழ்நாட்டில் மழை பெய்ய போகுது. இதன் பிறகு பிப்ரவரி 3, 4, 5 ஆகிய தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் பனிப்பொழி அதிகமாக இருக்கும். பகல் நேரங்களில் சற்று வெப்பநிலையும் அதிகமாக காணப்படும். இதே போல் பிப்ரவரி 6, 7, 8 ஆகிய 3 தேதிகளில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும், சில இடங்களில் வெயில் காணப்படும். தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஏதாவது ஒரு சில இடங்களில் மட்டும் சாரல் மழை பெய்யும். இதன் பிறகு வங்கக்கடலில் மறுபடியும் இலங்கை அருகே ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாக போகுது. இந்த காற்று சுழற்சியால் பிப்ரவரி 10, 11, 12 ஆகிய 3 தேதிகளில் மறுபடியும் சாரல் மழை, மிதமான மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்யும். அது நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் வீடியோக்களை பதிவு செய்கிறேன். இதே போல் பிப்ரவரி மாதங்கள்லேயும் சில நாட்கள் மழை பெய்யும். அதனால் அறுவடை விவசாயிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.